ரோட் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்ச் யூனிட் 2 ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதான் வந்துட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், எ கண்டினியூஸ் தின் லைன் தட் ஷோஸ் வேர் அ மெஷர்மெண்ட் பிகின்ஸ் அண்ட் வேர் இட் எண்ட்ஸ் இஸ் நோன் அஸ். கண்டினியூஸ் மெஷர்மெண்ட்டை வந்துட்டு சொல்கிறது. ஸோ இது வந்துட்டு டைமென்ஷன் லைன் சரிங்களா. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது இதை சொல்கிறது வந்துட்டு டைமென்ஷன் லைன். ஆப்ஷன் சி. an angle more than 90 degree but less than 180 is called. ஸோ more than 180 எப்படி இருக்கும், 180 அதாவது more than 90 less than 180. ஸோ இதுக்கு பேர் வந்து obtuse angle. obtuse. ஓகே, அப்போ வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு லெஸ் தென் 90 இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா வந்துட்டு 180க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஓகே 180க்கு மேலே இருந்துச்சுன்னா அது நோன் அஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ஆப்ஷன் பி இதுக்கு. A thin line composed of alternate long and short dashes of consistent length. ஸோ alternate longனா ஸோ இது ஒரு ஷார்ட், அடுத்தது சின்னது சரிங்களா, சின்னது இன்னும் பெருசு சின்னது பெருசு சின்னது. ஸோ இப்படியே இருக்கும். ஸோ இது வந்துட்டு எங்கன்னா வந்துட்டு சென்டர் லைன்ஸ். இப்போ இது இருக்குன்னா இதோட இந்த சென்டர் லைன்ஸ் இந்த இப்போ நான் கண்டினியூஸாக போட்டிருக்கேன்ல இதில் வந்துட்டு டாட்டர் லைன்ஸாக வந்துட்டு வரும். ஓகே, பெரிய டேஷ் சின்ன டேஷ் அப்படின்னு வரும் சென்டர் லைன்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஜின்னு நினைக்கிறேன். ஸோ ஜியில் வந்துட்டு சென்டர் லைன் அந்த ட்ரெஜெக்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். choose the type of line used for invisible edges. ஸோ invisible edgesக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷார்ட் டேஷஸ் என்னென்னா வந்துட்டு சின்ன சின்ன டேஷஸ் ஷார்ட் டேஷஸை வந்துட்டு இப்படி இன்விசிபிள் எட்ஜஸாக வந்துட்டு விட்டுருவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின். 1-2 கொஷின் திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒரு 30 கொஷின் வந்துட்டு இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஓகேங்களா, அப்படியே எடுத்து அப்படியே தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்துட்டு அதை எடுத்து அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points. ஸோ பி ஸ்ட்ரைட் லைன் அதான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ சிம்பிளஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஜாமெட்ரி, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 points ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். ஃபைண்ட் அவுட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் B4 இன் லீடர் லைன். ஸோ B4 வந்துட்டு லீடர் லைன் அப்படின்னு சொல்லிட்டேன். லீடர் லைன்னா ஸோ ஒரு இது இருக்கும், அங்கே ஒரு ஆரோ மாதிரி இப்படி வச்சு இப்படி காமிக்கிறது சரிங்களா. இது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதான் வந்துட்டு லீடர் லைன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டினியூஸாக தான் இருக்கும், கண்டினியூஸ் தின் லைன் சரிங்களா. டேஷ்டர் இது இல்லை, இதுவும் இல்லை, டேஷ்டு செயின் தின் லைனும் இல்லை, கண்டினியூஸ் தின் லைன். கண்டினியூஸாக ஒரு தின் லைன் வந்துட்டு இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி. 7th கொஷின், த டைப் ஆஃப் லைன் யூஸ்டு ஃபார் சென்டர் லைன். ஸோ சென்டர் லைனுக்கு என்ன லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ இங்கே பார்த்தோம். இங்கே முன்னாடி ஒரு கொஷினில் எங்கே பார்த்தோம், தின் லைன் கம்போஸ் ஆஃப் ஆல்டர்னேட். ஸோ தின் லைன். ஓகே, இங்கே வந்துட்டு தெரியுது தின் லைன். ஸோ சென்டர் லைனுக்கு வந்துட்டு தின் லைன் டேஷஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ செயின் தின். ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு செயின் தின் லைன். ஓகே, சென்டர் லைனுக்கு வந்துட்டு செயின் தின் லைன். ஓகே, இதில் வந்துட்டு டேஷ்டு தின் டேஷ்டு திக் அப்படின்னு இருக்குது. ஸோ சென்ஸ் நம்ம டேஷ் இந்த மாதிரி போடுறதுனால டேஷ்டு தின் டேஷ்டு திக் வராது. ஓகேங்களா, ஜென்ரலாக வந்துட்டு இது வந்துட்டு ஜி இந்த லைன்ஸ். ஸோ ஜினாலே வந்துட்டு செயின் தின். ஓகேங்களா, செயின் தின் லைன்ஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு G1 G2 G3 அப்படின்னு இருக்கும். G1 வந்துட்டு சென்டர் லைனு, G2 வந்துட்டு சிமெட்ரியாக கட் பண்ணுறது, ஒரு இதை வந்துட்டு சிமெட்ரிக்கெலாம் வந்துட்டு கட் பண்ணுறது அதுக்கு யூஸ் பண்ணுற லைன்ஸ். G3 வந்து ட்ரெஜெக்ட்ரி, ஸோ ஒரு பாத் போகிறது அந்த லைன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 8வது கொஷின். ஸோ த ஆங்கிள் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள், ஸோ இதோட பாயிண்ட் வச்சு இதோட ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு 180 டிகிரி. பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ ஆர்க் அண்ட் அ கார்டஸ். ஸோ செக்மெண்ட் எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு சர்க்கிள் இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு கார்டுனா இந்த பாட்டம் பாயிண்ட்டை வந்துட்டு இப்படி இருக்கும், இப்படி ப்ளஸ் இதில் இருந்துட்டு இது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிளோட இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு ரேடியஸ். ஸோ சர்க்கிளோட இந்த ரேடியஸ் தான். ஸோ இந்த சைடு ஒரு இது ஃபார்ம் ஆகும் சரிங்களா, இந்த சைடு ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இதான் வந்துட்டு கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதோட ஃபார்முலா வந்துட்டு 2√r² - d². ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ஆர், இந்த சென்டர் லென்த் வந்துட்டு டினா வந்துட்டு டயமீட்டர் கிடையாது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ ஏரியா ஆஃப் கார்டுக்கு வந்துட்டு இது ஃபார்முலா. ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் சர்க்கிள் பவுண்டட் பை ஏ கார்டு அண்ட் அன் ஆர்க். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆர்க் வருது. ஓகேங்களா, ஒரு ஆர்க் சும்மா கட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா செக்மெண்ட் அப்படின்னு பேர். செக்மெண்ட்னாலே ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு பாதியில் இங்கே வேறு ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்துட்டு திஸ் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு இதில் இருக்குன்னா வந்துட்டு திஸ் இஸ் அ segment of a circle. Okay, so option C, it's segment.
sum of the interior angles of a pentagon. So interior angle formula 2n minus 4 into 90 is equal to என்ன வருதோ அதான். ஸோ இங்கே n வந்துட்டு பென்டகன்னா 5, ஸோ 5. ஸோ 10 minus 4 இங்கே 10 minus 4 6 into 90, ஸோ is equal to 540. ஸோ ஆப்ஷன் C 540. The formula for calculating sum of interior angles in a polygon is, ஸோ இதே ஃபார்முலா தான் என்ன, 2n minus 4 into 90. இதை எப்படியும் கொடுக்கலாம், n minus 2 into 180 அப்படின்னு மாற்றி எழுதலாம். ஃபார்முலா தான் 2n minus 4 into 90. அதை எப்படி வேணாலும் அவங்க மாற்றி எழுதலாம் சரிங்களா. அதே செட் ஆஃப் இது நமக்கு வரணும். In which quadrilateral, ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு, in which quadrilateral all sides are equal and angles are not at right angles. ஸோ all sides are equal அப்படின்னா வந்துட்டு இதில் ஆப்ஷன் எடுத்துங்க, ஆப்ஷன் வச்சே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ராம்பஸில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா, ஆமாம் ராம்பஸில் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ ட்ரபீசாய்டில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரோம்பாய்டில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா வந்துட்டு கிடையாது. ரோம்பாய்டில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஈக்குவல் வந்துட்டு வராது. அதே மாதிரி ரெக்டாங்கிளில் ஆல் சைட்ஸ் ஈக்குவலா அப்படின்னா வராது ரெக்டாங்கிளில். ஓகேங்களா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ராம்பஸ் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ரைட் ஆங்கிள்ஸில் இருக்காது. ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் இப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயரை இந்த சைடு எட்டி உதச்சோம்னா இந்த சைடு இப்படி தள்ளி போகும். ஓகே, பாட்டம் அப்படியே இருக்கும், டாப் அப்படியே வாங்க போகும். அதுதான் வந்துட்டு ரோம்பஸ். சூஸ் த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ க்ளோஸ்டு பாலிகன். ஸோ க்ளோஸ்டு பாலிகன் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன். இந்த ரெண்டு கொஷினும் தான் ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஸோ 2n minus 4 into 90. ஸோ ஆப்ஷன் பி. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ரோம்பஸ் எங்கே வரும் அப்படின்னா வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் போட்டுக்கலாம். அன்டெக்ககன்னா வந்துட்டு 11 சைட்ஸ். ஓகேங்களா, அன்டெக்ககன் 11 சைட்ஸ். ஸோ இது வந்துட்டு 4ஆவதாக வந்துட்டு கீழே வரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ராம்பஸ் அப்படின்னா வந்துட்டு 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸில் வந்துட்டு ஈக்குவலாக, ஆமாம். ஸோ 1 இங்கே வரும் சரிங்களா, 1 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு ட்ரபீசாய்டு அப்படின்னா வந்துட்டு ஆல் 4 சைட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ 3. தென் பேரலோகிராம்னா வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு. ஸோ 4 1 2 3 ஆப்ஷன். சாரி, நான் இது ஆன்சர் சொன்னது கரெக்டு தான், நம்ம இப்போ நம்பரிங் பண்ணது தப்பு, அவ்வளோதான். ஸோ ரோம்பஸ்னால் வந்துட்டு 4 சைட்ஸ் ஈக்குவல். இது இங்கே வரும் சரிங்களா, இது இங்கே வரும். பேரலோகிராம், ஸோ ஆல் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ட்ரபீசாய்டில் வந்து ஆல் 4 சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்படி வரும். ஓகே, ஸோ நம்ம போட்டதுக்கு நம்பரிங் பண்ணது தப்பு, நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஓகே, அன்டெக்ககன் ஹேஸ் அங்கே அதோட கண்டினியூஷன். ஸோ வந்துட்டு 11 சைட்ஸ். ஓகேங்களா, அன்டெக்ககன்னா 11 சைட்ஸ், டோடெக்ககன்னா 12 சைட்ஸ். ஹவு many சைட்ஸ் ஆர் தேர் என்ன ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகன்னா வந்துட்டு 6. ஸோ பென்டகன்னா 5, ஹெக்ஸகன்னா 6, ஹெப்டகன்னா வந்துட்டு 7, ஆக்டகன் வந்துட்டு 8, நானகன் வந்துட்டு 9. ஓகே, டெக்ககன் வந்துட்டு 10, அன்டெக்ககன் 11. அடுத்தது டெக்ககன் வந்துட்டு 12. அதுக்கு மேலேயும் வேணால் நீங்கள் படிச்சுங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சரிங்களா. ஸோ டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இது பார்த்தோம்னா ட்ரபீசைட் கிடையாது, ட்ரபீசியம் கிடையாது. ராம்பஸில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சரிங்களா, எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும் ராம்பஸில். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ராம்பஸும் கிடையாது. ஓகே, ஸோ ரோம்பாய்ட் தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ டயக்னல்ஸ் ஏன்னா அது இதாக இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ரோம்பாய்ட். ஓகே, 18வது கேள்வி மேட்ச். ஸோ ஸ்கொயர்னால் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ ஸ்கொயர். ரெக்டாங்கிளில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இது ரோம்பஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் நாட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ ரோம்பாய்டு வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சரிங்களா. ரோம்பாய்டு வந்து ரோம்பஸ்லேயே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு ரோம்பஸில் வந்துட்டு இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் அண்டு பேரலல். பட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ரைட் ஆங்கிள்ஸில் இருக்காது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ 3 1 2 4 மேலே சொல்லியாச்சு. ஆப்ஷன் வந்துட்டு ஏ. ஓகே,
Dash is a plane figure bounded by 3 straight line and has 3 angle. Simple தான். Plane figure 3 straight line. 3 straight lineனா இதான் 3 straight line. 3 straight line வச்சு இப்போ இது பண்ணக்கூடியது வந்துட்டு triangle தான். 3 angle. Triangle தான் simple. Triangle having 3 side. இதெல்லாம் வந்துட்டு இதில் TNPSCல கேட்ட கேள்விகள். ஓகே. Dash type of quadrilateral has all 4 sides equal but only opposite angles are equal. Dash all 4 sides equal but only opposite sides are equal. சரிங்களா, all 4 sides equalனா வந்துட்டு ரெக்டாங்கிளில் கிடையாது, ட்ரெப்பீசியம் கிடையாது, ரோம்பாயில் வந்துட்டு ஆப்போசிட் தான். ஸோ அப்போ all 4 sides equalனா ரோம்பஸ் தான். இதில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இதாக இருக்கும். ஏன்னா அது ஒரு சைடு எத்தனை மாதிரி இருக்கும், ரைட்டா? அதனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். A triangle having all the 3 sides unequal and 3 angles are unequal. So scalene triangle. Okay, scalene triangle. Equilateral அப்படின்னா வந்துட்டு 60 டிகிரி 3 இது. ஐசோசெலஸ் அப்படின்னா வந்துட்டு 2 சைடோட லென்த் வந்துட்டு ஒன்றா இருக்கும். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 2 ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி. சரிங்களா, 90 டிகிரி. Dash quadrilateral of 4 sides and having 4 sides equal to and any 2 sides equal to each other. So any 2 sides equal. ஓகே, அதாவது any 2 sides அப்படின்னா வந்துட்டு 2 சைடு வந்துட்டு இதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளில் பார்த்தோம்னா இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 சைடு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ரெக்டாங்கிளில். ஸோ ரெக்டாங்கிள் வந்துட்டு இது கிடையாது. எனி 2 sides ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர்னுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ட்ரெப்பீசியமில் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். ராம்பஸில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஈக்குவல். பேரலோகிராமில் வந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா, பேரலோகிராமில் வந்துட்டு அப்படி இருக்கணும்னு வந்துட்டு இது கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதில் நடத்தும் போது ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா ட்ரெப்பீசியமில் வந்துட்டு 4 சைட்ஸ் இருக்கும், 4 சைடும் வந்துட்டு அன்னியவனாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்துட்டு எனி 2 sides ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருப்பேன் நோட்ஸில். பட் ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ட்ரெப்பீசியமுக்கு 2 சைட்ஸ் வந்துட்டு எனி 2 sides ஈக்குவலாக இருக்கும். ட்ரெப்பீசியம் இஸ் ஆல்சோ ஏ டைப் ஆஃப் பேரலோகிராம். சரிங்களா, அதுவும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பேரலோகிராம் தான். ஸோ ஏ ஆர் பி ரெண்டில் எது வேணாலும் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு. சரிங்களா, ஏ ஆர் பி. Trapezium is also a type of parallelogram. Okay, so A or B. So match equilateral triangle. So equilateral triangle na 60 degree எல்லாமே இருக்கணும். A triangle having all 3 sides equal and 3 angles equal. So இங்கே வரும். Isosceles triangle na வந்துட்டு 2 sides equal இது. Okay, so scalene triangle na 3 சைடுமே அன்ஈக்குவலாக இருக்கும். ரைட் ஆங்கிள் triangle na இது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. A right angle triangle, the sides of the right angle is the side opposite to right angle. Right angle, so இதான் right angle. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுக்கு பேர் hypotenuse. Option B. All sides equal and all angles right angles is all sides are equal. சரிங்களா, எல்லா சைடும் ஈக்குவல். all angles right angles எதில் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிறதுல ரெக்டாங்கிளில் ஆல் சைடு ஈக்குவல் வராது. ராம்பஸில் வந்துட்டு ஆல் சைட்ஸ் ஈக்குவல் தான், பட் ரைட் ஆங்கிள் வராது. இதுலேயும் வந்துட்டு வராது. ஸோ ஸ்கொயர் தான். sum of the 4 angles in a quadrilateral is equal to sum of the 4 angles in a quadrilateral. So 2n minus 4 into 90. சரிங்களா, 90. ஸோ 4னா வந்துட்டு 8. ஸோ 4 into 90னா ஸோ 360. ஸோ ஆப்ஷன்ஸ் 360. Name of the polygon having 8 sides. ஸோ 8 சைடு இருக்குன்னா வந்துட்டு அது வந்துட்டு octagon. Which is the property given? Which of the given property is false according to a square? A square is a particular case of rectangle and a rhombus simultaneously. Correct தான். ஓகேங்களா, ஸோ ரெக்டாங்கிள் ரோம்பஸோட ஒரு இது தான். ஓகே, a square is a parallelogram with right angles and equal sides. இதுவும் கரெக்டு தான். The diagonals of a square cut at 90 degree. கரெக்டு. Square is a particular case of rectangle only. இல்லை, தப்பு. Option D. N number of circles are formed with a common center. What is that geometry called? ஸோ அதுக்கு பேர் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஒரே பாயிண்டில் வந்துட்டு நிறைய சர்க்கிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, அந்த இதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். What is the value of each angle of a regular hexagon? ஸோ ரெகுலர் ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸா அப்படின்னா வந்துட்டு 6 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, 6. ஸோ 2n minus 4 into 90. ஓகேங்களா, ஸோ 6 into 6 12 4 போச்சுன்னா 8. 8 9s are ஸோ 8 9s are எத்தனை 72.
720 வந்துட்டு வரும். ஸோ 720 டிவைடட் பை எத்தனை சைடு மொத்தம் 6 போட்டிங்கன்னா வந்துட்டு எத்தனை 12 ஸோ 120. ஓகே, ஆப்ஷன் ஏ 120 ரைட்டா. Sum of the measure of interior angles of a polygon is 1620. Find the number of sides of the polygon. So 1620. Okay, 1620. 2n minus 4 into 90 வந்துட்டு 1620. ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணோம். அதாவது 2 இல்லைனா வந்துட்டு n minus 2 into 180 is equal to 1620. சரிங்களா. ஸோ அப்போ n minus 2 is equal to 1620 divided by எவ்வளோ 180. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 இதை டிவைட் பண்ணி 2 அந்த சைட் கொண்டு போய் ப்ளஸ் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தோம்னா 11 வரும். சரிங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா வந்துட்டு இதையும் அடித்தோம்னா அப்படியே வந்துட்டு 9 வரும். ஓகே, 180னா 9 வரும். ஸோ 9 ப்ளஸ் இது அந்த சைட் கொண்டு போகணும்னா 11. ஸோ 11 சைட்ஸ் வந்துட்டு இருக்கும். The measurement of interior angle of a regular polygon is 160. How many sides does the polygon have? So measurement of interior angle வந்துட்டு regular polygon வந்துட்டு 160. So how many sides does the polygon have-னா வந்துட்டு ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா exterior plus interior angle is equal to 180. ஓகேங்களா. அப்போ interior angle வந்துட்டு இங்கே 160. ஸோ exterior தெரியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா வந்துட்டு 20. சரிங்களா. ஸோ 20 டிகிரி வரும். ஓகே, ஸோ ஹவு many sides does a polygon have? ஸோ மொத்தம் வந்துட்டு 360. ஓகேங்களா, 360 மொத்தம். ஏன்னா வந்துட்டு ஒரு பாலிகன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சர்க்கிளோட இதுக்குள்ளார தான் இருக்கும். ஒரு சர்க்கிளோட அந்த ஷேப்புக்குள்ளார தான் இருக்கும். ஸோ சர்க்கிளோட டோட்டல் எது வந்துட்டு 360. ஸோ 360 டிவைடட் பை 20 அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு 18. ஒரு சைடு வந்துட்டு 18 சைடு வந்துட்டு வரும். ஓகேங்களா. The angles of a triangle are in the ratio 5:3:7. The triangle is ஸோ அப்போனா 5x plus 3x plus 7x is equal to 180. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம்னா 10 15 15x is equal to 180. அப்போ x is equal to இந்த இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x வந்துட்டு 12ன்னு வரும். ஓகேங்களா. 12 ஆமாம் 12ன்னு வரும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 12. ஸோ இந்த இடத்துல 60 is to 33 into 12 36 7 into 12 84. ஸோ எல்லாமே வந்துட்டு 90க்கு கம்மியாக தான் வருது. சரிங்களா. 90க்கு கம்மியாக வந்துச்சுன்னா இட் இஸ் அ பி acute angle triangle. Sum of interior angles of a regular polygon is 1980. Find the number of sides of a polygon. Same formula. So 2n minus 4 into 90 is equal to 1980. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து n கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ 13. அண்ட் acute angle அப்படின்னா less than 90 degrees. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா வந்துட்டு 180 டிகிரிக்கு மேலே இருந்தால் இப்படி இருந்தால் ஓகேங்களா. a straight line is equal to 180 degree. Two parallel lines intersectே ஆகாது ரெண்டு parallel line. If one angle of a triangle is equal to sum of the other two angles, then the triangle is called, so right angle triangle தான் நம்ம பார்த்தோம். ஸோ hypotenuse is equal to opposite by adjacent side அப்படின்ட்டு. சரிங்களா. ஸோ இது வந்து hypotenuse, இது ஆப்போசிட்டு, இது adjacent. சரிங்களா. hypotenuse is equal to root of, அதாவது hypotenuse square is equal to opposite square by adjacent square, Pythagoras theorem. சரிங்களா. அது பேஸ் பண்ணி ரைட்டா. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். When a square is pushed from one corner keeping the base as it is, which polygon is formed? ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ரோம்பஸ். ஓகே, ஸ்கொயரை மேலே தட்டினா ரோம்பஸ். A polygon with minimum number of sides is இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள். ஓகே, பாலிகன்னாலே ஒரு சைடுக்கு மேலே இருக்கிறது தான் வந்துட்டு பாலிகன். ஸோ ஆப்ஷன் ஏ. A 7-sided figure is called heptagon. 7னா வந்துட்டு ஹெப்டகன். இதை போட்டுறாதீங்க நீங்கள் போட்டுக்க 7-sided polygon. A parallelogram each of whose angle measures 90 degrees. ஸோ எய்தர் வந்துட்டு ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் அது, நான் பின்னு போட்டிருக்கேன். ஆப்ஷன் டி. If in a triangle two angles are 35 degree 45 degree, what is the measure of third angle? ஸோ the triangle வந்து மொத்தமாக 180 வரணும். ஸோ இதையும் கூட்டினோம்னா வந்துட்டு 80 வருது. அப்போ இன்னொரு ஆங்கிள் வந்துட்டு 100 தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. So if two diagonals of a square intersect, what would be the angle of intersection? ஸோ ஸ்கொயரில் வந்துட்டு intersect ஆகிடுச்சுன்னா 90 degree தான்.
A four-sided polygon has all sides in equal length. What would be the angle between adjacent sides? ஸோ நாலு சைடும் இதே கொஷின் தான், நாலு சைடும் ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா ஸோ இதில் வந்துட்டு ஹேவிங் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் வாட் would be the angle between adjacent sides? ஸோ இதில் இருக்க எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி தான். சரிங்களா, ஒரே சைடு ஒரே ஈக்குவல் லென்த்னா வந்துட்டு 90 டிகிரி தான். எனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மஸ்ட் ஹாவ் ஹவு many ஆங்கிள்ஸ் இன் டோட்டல்? எல்லா ட்ரையாங்கிளுக்குமே வந்துட்டு 3 ஆங்கிள் தான் இருக்கும். சரிங்களா, ரைட் ஆங்கிளுக்கு தனியாலாம் இல்லை. டேஷ் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் ஒன்லி 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவல் வந்துட்டு ஐசோசெலஸ். ஈக்குவலேட்டரில் 3. சரிங்களா, 3. ஓகே, இதுலேயும் 2 இருக்கு. இங்கே வந்துட்டு ஒன்லி 2 ஆங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, த diagonals ஆஃப் a rhombus ஆர், ஸோ diagonals ஆஃப் a rhombus வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகும். இட் இஸ் அ perpendicular bisector to each other. ஓகேங்களா, perpendicular to each otherனு போடாதீங்க, ஏன்னா கிராஸ் ஆயிரும். diagonal வந்துட்டு இப்படி கிராஸ் ஆயிரும். ஸோ இட் இஸ் perpendicular bisector to each other. ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு என் எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ. ஓகே.